கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் இந்த காணொளி மூலமாக நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இனிய பெயரிலே உங்கள் அனைவருக்கும் முதற்க நண்பான நல் வாழ்க்கை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாலை நேர ஜெப வேளையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் யாவரையும் மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் யாவரும் ஆங்காங்கு உங்கள் இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு இந்த மாலை நேர ஜெப வேளையிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஐயா. அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, இயேசு சுவாமி, இந்த நாளினுடைய ஆண்டவரே, மாலை வேளைக்காக நமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் வார நாட்களில் வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்டவரே மாலை நேரத்திலே ஆலயத்தில் கூடி மாலை நேர ஜெப வேளை நடத்துவோம் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் நாங்கள் எங்களுடைய இலக்கையில் அமர்ந்து கொண்டு இந்த காணொலி மூலமாக இந்த மாலை நேர ஜெப வேளை நாங்கள் ஆண்டவரே கலந்து கொள்கின்ற கிருபையை தந்துக்கின்ற தகப்பனே, ஆங்காங்கு தங்களுடைய இலையில் அமர்ந்து கொண்டு மாலை நேர ஜெப வேளையில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, மற்றும் யாரெல்லாம் இந்த ஜெப வேளையில் இந்த காணொலியாக கலந்து கொள்கின்றார்களோ அனைவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த மாலை நேர ஜெப வேளையின் துவக்கமது நிறைய மட்டுமாய் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டுமாய் இயேசு பெருமானுடன் நிரூபிதாமே. ஆமென். முதல் பாடல் ஜெபவெளி காரணமாக நம்முடைய கண் இருக்கின்ற அருட்பணி பாடல் புத்தகத்திலே 5வது பாடல். முதல் பாடலை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். பாடல் எண் 5, தூயாதி தூயவரே உமது பாடலை நான் பாடுகின்ற பாடலை நாம் பாடுவோம். வேறென்ன வேண்டும் உயிருள்ள
வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வேத பாகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 31 முடிய. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 26 முதல். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடைய சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவரை சீஷரன் நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடைய பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவரிடத்தில் போக்குவரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை குறை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின என்பதே. தேவனை உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். இருக்கம்படும் நல்ல ஆண்டவரே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளுக்கு அந்த வேலைக்கு நன்றி தகப்பனே. இயேசு ராஜா, எத்தனையோ பேரு கிடைக்க சுவாக்கித்து ஆண்டவரே, உம்முடைய திருச்சபை மக்களாக எங்கள் தந்ததுக்கு நன்றி சுவாமி. இந்த கொரோனாவுடைய இந்த கொடிய சூழ்நிலையில் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆங்காங்க இடங்களில் அமர்ந்து கொண்டு ஆண்டவரே, இந்த காணொலி மூலமாக சுவாமி உம்மை ஆராதிக்கின்ற கிருபைகள் தந்துக்கு நன்றி தகப்பனே. இந்த வேளையில் நம்முடைய திருமறை வாசித்து தியானம் செய்யும் பொழுது உம்முடைய தூய ஆவியானவரே எங்கள் உங்களுடைய உள்ளங்களில் கிரியை செய்ய வேண்டுமாய் வேண்டுக ஆண்டவரே. இந்த தியானம் கர்த்தாவே எங்கள் யாவருக்கு அதிக பயனுக்கு கற்பித்தார். இயேசு பெருமானும் அனுப்பிதாமே. ஆமென். கிறிஸ்துவுக்கள் அருமையான திருச்சபை மக்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் நான் முகமுகமாக பார்க்க முடியாவிட்டாலும் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் நிகழ்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யாரும் ஒரு கடினமான, ஒரு நெருக்கமான, ஒரு இக்கட்டான சூழலில் நாம் கடந்து வருகிறோம் என்பதை நீங்கள் யாருமே அறிவீர்கள். கொரோனா வைரஸ் ஆனது உலகம் முழுவதும் அத்தனை நாடு மக்களை பாதித்திருக்கிறது. அநேக லட்சக்கணக்கான மக்கள் மரித்து விட்டார்கள். அநேக லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நம்முடைய இந்திய தேசத்திலும் கூட இப்பொழுது அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமான பாதிக்கப்பட்ட இடத்திலே, பாதிக்கப்பட்ட நாடுகளிலே 4வது இடத்தில் இந்திய தேசம் இருக்கிறது. ஆக நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இதற்காக தடுப்பு நடவடிக்கைக்காக அநேக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆகவே நாம் யாவரும் அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளையின்படி, ஆலோசனையின்படி நம்மை நாமே நாம் தற்காத்துக் கொள்வதற்காக அவர் கொடுக்கின்ற அனைத்து ஆலோசனை நாம் கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காக நான் தேர்ந்து கொள்வது தலைப்பு என்னவென்றால், முதல் நூற்றாண்டு திருச்சபைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன? முதல் நூற்றாண்டு திருச்சபைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன? திருச்சபை எப்பொழுது உருவானது என்றால், எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தாம் கொடுத்த வாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தமாகிய அருள்மாரியை பெற்றுக்கொள்கிறது சொல்லி சொன்ன வாக்குத்தத்தத்தை பெந்தேகோஸ்து நாட்டிலே அந்த மக்களுக்கு ஆண்டவர் பொழிந்தெழினார். அன்றுதான் திருச்சபை உருவாகியது. ஏறக்குறைய 3000 மக்கள் அருள்பொழிவு பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். முதல் நூற்றாண்டில் விதமாக திருச்சபையானது என்ன செய்வது? பெருகியது நாம் பார்க்கிறோம். திருச்சபை மக்கள், திருச்சபை, எக்லீசியா, திருச்சபை, எக்லீசியா என்கின்ற கிரேக்க பதம் தான் திருச்சபை என்று. அவருடைய பொருள் என்னவென்றால் மக்கள் கூட்டம். ஆமாம், இன்று அநேக மக்கள் கூட்டமாக கூடுகிறார்கள் பல காரியத்திற்காக. ஆனால் திருச்சபை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்விலே சொந்த ஏற்றுக்கொண்டு அல்லது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அர்ப்பணித்த மக்கள் கூட்டம்தான் திருச்சபை. ஆகவே திருச்சபை இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம். திருச்சபையின் தலைவர் இயேசு கிறிஸ்து. நாம் இயேசு கிறிஸ்து
திருச்சபையின் தலைவராகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவே திருச்சபையின் சரீரமாகவும் இருக்கிறார். நாம் யாவரும் அந்த சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையின் சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவயமாக நாம் இருக்கிறோம். ஆகவே திருச்சபை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். முதல் நூற்றாண்டில் அநேக சபைகள் உருவாக்கப்பட்டது. வாசித்தோம், சபைகள் பெருகியது என்ற இடத்துல வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்கய்யா. 31 வசனம் வாசிங்க. 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31 வசனம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயத்தோடும் பரிசுத்த ஆறுதலோடும் பெருகின. பாருங்க, முதல் நூற்றாண்டிலே சபைகள் பெருகியது. ஆக அநேக சபைகள் உருவாக்கப்பட்டன. இன்று 2000 வருஷம் ஆயிடுச்சு. அநேக சபைகள் இருக்கிறது இல்லைங்களா? நம்முடைய சபை தென்னிந்திய திருச்சபை கிருஷ்ண ஆலயம். நம்முடைய ஆலயத்தில் என்ன செய்யணும்? எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டம் தான். ஆகவே அன்று முதல் நூற்றாண்டில் இருக்கின்ற சபைகள், அந்த சபைகளிலே காணப்பட்ட கிறிஸ்துவ பண்புகள் என்ன, அது இன்று நம்முடைய சபையில் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆக முதல் நூற்றாண்டு திருச்சபைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆன்மீக பாடங்கள் என்ன? முதலாவது நாம் பார்க்கும் பொழுது எருசலேம் திருச்சபை நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எருசலேம் திருச்சபை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துங்க. நீங்க வீட்டில் இந்த பிராயர் உட்காரும் பொழுது பைபிள் கையில் கொண்டு வச்சு உட்காரணும். சரிங்களாமா? ஆமாம், பைபிள் இல்லாமல் உட்காரக்கூடாது. அப்போ நான் சொல்ல நீங்கள் சேர்ந்து பகுதியை எடுத்து வச்சுக்கணும். நாங்கள் வாசிக்கிறோம், கேட்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். எருசலேம் சபையார், நல்லா கவனிங்க. எருசலேமில் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது. அந்த மக்கள் கூட்டம் ஒரு இடத்தில் கொடுக்கிறார்கள். எதற்காக கொடுக்கிறார்கள்? ஜெபிக்க கொடுக்கிறார்கள். முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவ மக்களுக்கு அநேக துன்புறுத்தல்கள் இருந்தன. அரசாங்கம் அவரை துன்புறுத்தியது. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை ஏரோது கொன்று விட்டான். ஆக துன்பத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த துன்பத்தில் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டமானது அதை குறித்து கவலைப்படவில்லை. ஆனால் மாறாக அவர்கள் அதிகமாக ஆழமாக உறுதியாக தாங்கள் நம்புகிற இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து நினைத்திருந்து அவருடைய ஆண்டவருக்கு என்று சாட்சியாக இருந்தார்கள். இங்க பாருங்க, எருசலேம் சபையார் என்ன செய்தார்கள் என்றால், அந்த யாக்கோபை கொண்ட ஏரோது இங்க இருக்கிற அந்த மக்கள் கூட்டத்தில் யார் தலைவர் என்று கண்டுபிடித்து அந்த தலைவனை என்ன செய்யலாம்? கொன்று விட்டார். இந்த கூட்டம் அழிந்து என்ற நோக்கத்தோடு கூட தேடுகிறான். யார் அந்த தலைவன்? பேதுரு தான். ஆக பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே அடைத்து விடுகிறான். 4 காவல் போட்டு அடைத்து விடுகிறான். ஆனால் எருசலேம் சபையார் பேசாமல் இருக்கவில்லை. பாருங்கள், அழுது இருக்கவில்லை, கலங்கவில்லை, கண்ணீர் விடவில்லை. மாறாக என்ன செய்தார்கள்? இப்ப இந்த வசனம் வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஆமாங்க, ஜெபிக்கின்ற திருச்சபை இன்று சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனை சந்திக்கிறோம். உயிருக்கே பிரச்சனை வந்துருச்சு. கொரோனா வைரஸ், COVID-19 வைரஸ் மூலமாக அநேக மக்கள் மரித்து விட்டார்கள். ஒருவேளை இந்த வைரஸினுடைய தாக்கம் நம்முடைய வாசப்படிக்கு வரவில்லை. எங்கோ இருக்கிறது, எங்கோ மக்கள் அழிந்து விடுத்தார்கள். நமக்கு என்ன நாம் இருக்க முடியாது. இந்த வைரஸ் மூலமாக இந்த வைரஸை எதிர்ப்பதற்காக, அழிப்பதற்காக அரசாங்கம் இல்லையா எத்தனையோ முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. இனி இதற்குரிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இருப்பினும் கூட மருத்துவர்கள், தாதிமார்கள், மற்ற சுகாதார பணியாளர்கள், அரசாங்கம், எல்லா துறையில் இருக்கிற அதிகாரிகள் இதற்கான முன்னெச்சரிக்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது? நாம் செய்த காரியம் என்ன? ஜெபிக்க அழைக்க. இன்றைய திருச்சபை
தங்களை முழுமையாக அர்ப்பணித்து, ஒருவேளை ஆலயத்தில் நாம் கூடி வந்து ஆராதிக்கின்ற சூழ்நிலை நமக்கு இல்லை. ஆனால் நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு குடும்பமாக பாரத்தோடு, தாகத்தோடு, வாஞ்சையோடு, இல்லைங்களா, கரிசனையோடு, அக்கறையோடு, ஊக்கமாக நாம் ஜெபிக்கிற மக்களாக இருக்கிறோமா? யோசனை செஞ்சு பாருங்க. சர்ச்சுக்கு நம்ம போறதில்லை, ஆனால் வெளியே என்ன செய்ய நம்ம ஊர் சுத்து போயிடும், இல்லைங்களா? நான் பார்க்குறேன் நிறைய இடங்கள்ல மக்கள் என்ன செய்யறாங்க, கூட்டமாக இருக்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது, கூட்டமாக எங்கேயும் போகாதீங்க, 2 பேர் 3 பேர் அவ்வளோதான். அது கூட என்ன செய்ய, பக்கம் பக்கமாக இருக்கக்கூடாது, முகக்கவசம் போட்டுக்கணும், கைகளை சுத்தமாக கழுவிக்கணும், பக்கத்தில் பேசக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்தையும் தூர தள்ளி போட்டு என்ன செய்யறோம், கூட்டமாக நாம் போறோம், நம்முடைய காட்சி செய்ய முற்படுகிறோம், நிர்விசாதமாக இருக்கிறோம். அருமையான திருச்சி மக்களே, இன்றைய காலகட்டத்தில் என்ன செய்யறோம், கடினமான ஒரு ஆபத்தான சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். செய்திகள் எப்படி வருகிறது, இன்னும் 2 நாள் என்ன செய்யறாங்க, இன்னொரு மாசத்துக்கு ஊரடங்கு என்ன செய்ய போறாங்க, இந்த 144 என்ன செய்யறாங்க, இன்னும் நெருக்கமாக கடினமாக போட போகிறார்கள். காரணம் என்ன, இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் மட்டும் 35,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் மிக ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய இல்லங்களிலே நம்ம என்ன செய்யணும், முழங்கால் படியிட்டு அதற்கு நேரத்தை ஒதுக்கி நாம் கண்ணீரோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இங்கு பாருங்க, எருசலேம் சபையார் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். நம்முடைய ஜெபத்தை கத்து கேட்கிறார். ஆண்டவர் கேட்டு தேவதனை அனுப்புகிறார். போறாரு, இல்லைங்களா? தேவன் போறாரு. பேதுரு எங்க இருக்காரு, சிறைச்சாலையில் இருக்கிறாரு. நேர சிறைச்சாலை போயிடுறாரு. போய் கதவு அவர் தட்டுறாரு, எந்திரி எழுப்புறாரு. எல்லாம் காவல் இருக்குது. 1ஆம் காவல் 2ஆம் காவல் கடந்து வந்து ரோட்ல கொண்டு என்ன செய்யறாரு, பேதுருவை விட்டுட்டு போயிடுறாரு தூதன். என்ன அர்த்தம், அந்த எருசலேம் சபையில் ஊக்கமான ஜெபமானது கேட்கப்பட்டு ஆண்டவரே தூதனை அனுப்புகிறார். அனுப்பி பேதுருவை விடுதலை செய்கிறார். பேதுரு ரோட்ல வந்து பார்க்கிறாரு. அவர் கணவன் நினைச்சு வந்தாரு, ஆனா பார்த்ததான் தெரியுது உண்மையான நிகழ்ச்சி. கடவுள் தன்னுடைய தூதரை அனுப்பி விடுதலை பண்ணிட்டார் சொல்லி நேரம் என்ன செய்றாங்க, எருசலேம் சபையார் எங்கு கூடி ஜெபிக்கிறார்களோ, ஜான் மார்க்குடைய இல்லத்திலே, இல்லையா, மேல்வீட்டு அறையிலே அவர் கூடி ஜெபித்துக் கொடுக்கிறார்கள். நேரம் பேதுரு போய் கதவு தட்டுறாரு. டக் 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 கதவு தட்டுறாரு. இந்த ரோதைங்கிற பெண் செய்யறா வந்து பார்க்கறா, கதை கேட்கிறா. பேருடைய சத்தம் உள்ள போய் கதவு திறக்காம பேதுரு வந்திருக்காரு சொல்லுகின்றாள். அவங்க சொல்றாங்க, என்ன பதற்றியா நீ, அவர் சிறைச்சாலை இருக்கிறாரு, எத்தனை காவல் இருக்குது, எப்படி வர முடியும் பாருங்க. அப்படியே அந்த கதவு தட்டுறாங்க, சத்தம் கேட்குது. கதவு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா யார் நிற்கிறது, எல்லாரும் ஸ்டன் ஆகிட்டாங்க. பேதுரு நிற்கிறார். வாசிங்க 12வது வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 12. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒட்டு கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் கதவை தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். பாருங்க, அந்த எருசலேம் சபையில் ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பேதுருவை விடுதலை செய்கிறார். இன்னைக்கு தேவை என்ன? இன்று ஒட்டுமொத்தமான மனுக்குலம், ஒட்டுமொத்தமான மக்கள் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது எனக்கு எதுக்கு, எனக்கு என்ன, அதனால நமக்கு என்ன அப்படி நாம் இருந்து விடக்கூடாது. நம்ம தான் அதுக்காக செய்யணும், ஜெபிக்கு நம்மை தாழ்த்தி, இல்லைங்களா, கண்ணீரோடு பாரத்தோடு திருச்செங்கலை நம்ம என்ன செய்யணுங்க, ஜெபிக்கின்ற மக்களாக இருக்கிறோமா? ஜெபிப்பதற்கான நேரத்தை கொடுத்துக்கிறார். இப்போ இந்த காலகட்டம் ஜெபிக்கின்ற காலகட்டம், இந்த நேரம் ஜெபிக்கின்ற நேரம், இந்த நேரம் இயேசு பேசுகிற நேரம். ஜெபம் பண்றீங்களா? யோசனை பண்ணி பாருங்களா. ஐயா, நீங்க ஜெபம் பண்றீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்றீங்க? நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய சபைக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான சமுதாயத்திற்காக, தேசத்திற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எருசலேம் சபை ஜெபிக்கின்ற சபையாக இருந்தது. இன்னும் சபையை பார்ப்போம். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. 10, 11, 12 எல்லாரும் எடுத்துங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாரும் எடுத்துங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்
17ஆம் அதிகாரம் வசனங்கள் 10, 11 படிங்க. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அறிந்து தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே திருச்சி மக்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, ஆமா, முதல் மிஷனரி பயணத்தில் சரி, இரண்டாம் மிஷனரி பயணத்தில் சரி, ஒட்டுமொத்த ஆசிய கண்டம் மட்டுமல்ல, அந்த ஐரோப்பா கண்டம் முழுமையாக அநேக சபைகள் உருவாதற்கு யார் காரணமா இருந்தாங்க? இந்த சவுலாகிய பவுல் இல்லைங்களா? எங்கெல்லாம் போய் சினகாக் இல்லையா, யூத மக்கள் கொடுக்க அந்த இடத்துக்கு சென்று என்ன செய்தாங்க? இயேசுதான் மேசியான்னு சொல்லி என்ன சொன்னாரு? பிரசங்கம் பண்ணினா. அவர் கிடைச்சது என்ன? யாரும் அவர் வரவேற்கவில்லை. ஆரம்பத்தில் வரவேற்பாங்க, போக போக அடி உததான். தெசலோனிக்கே சபையில போய் என்ன சொன்னாரு? அங்கிருந்து அடிச்சு துரத்திட்டாங்க. அங்க இருக்கிற மக்கள் என்ன செய்றாங்க? அவரை பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யுங்க? மெதுவாக படிச்சு பாருங்க. முதல் நூற்றாண்டு எவ்வளவு திருச்சபை பரவியது, வளர்ந்தது, எவ்வளவு கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், சோதனைகள் இல்லைங்களா இருந்தாலும் கூட சபை மக்கள் எவ்விதமாக வளர்ந்தார்கள், சபை எப்படி வளர்ந்தது நம்ம பார்க்கின்றோம். பெரோயா மக்கள் என்ன செய்தாங்க? செய்தியை கேட்கிறாங்க, பவுல் சொல்கிற செய்தியை கேட்கின்றார்கள், வசனத்தை கேட்கிறார்கள். ஆக இந்த சபை எப்படிப்பட்ட சபை? வசனத்தை கேட்கின்ற சபை. எருசலேம் சபை ஜெபிக்கின்ற சபை. பெரோயா சபை வசனத்தை கேட்கின்ற சபை. இன்னைக்கு வசனத்தை யாரும் கேட்கறது இல்லைங்க. ஆமா, வசனத்தை படிக்கிறது இல்லை, வசனத்தை கேட்கறது இல்லை. படிச்சாத்தான் என்ன செய்ய முடியும்? மனசுல பதியும். இல்லை கேட்டாதான் மனசுல பதியும். அப்ப கேட்டதை அதன்படி நம்ம செய்ய நம்ம முற்படுவோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? எல்லா வேலையும் செய்வோம், எல்லா வேலையும் நம்ம செய்வோம். ஆனால் எதை மட்டும் செய்ய மாட்டோம்? வசனத்தை படிக்க மாட்டோம். ஆமா, வசனத்தை படிக்க சில சமயம் என்ன செய்வாங்க? ஐயா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஐயா, ஐயா சொல்லிக்கிறீங்க வசனத்தை படி. அப்ப வசனத்தை எடுத்து படிக்கும்போது தூக்கம் வந்துருதுங்க ஐயா. பாருங்க, நிறைய பேருக்கு தூக்கம் வரலையா, எடுத்து பைபிள் எடுத்து படிப்பாங்க. பைபிள் படிக்க தூக்கம் வந்துடும், அப்படி தூங்கிடுவாங்க. பிசாசு என்ன செய்யறான்? தூக்கத்தை கொடுத்துறான். எதுக்கு? வசனத்தை படிச்சா வாழ்க்கையில மாற்றம் வந்துடும், வசனத்தை படிச்சா ஆசீர்வாதம் கிடைச்சிடும், வசனத்தை படிச்சா வாழ்க்கையில முன்னேறிடுவோம் இல்லைங்களா? ஆனா அதை யார் தடுக்கிறது? சாத்தான், பிசாசு. முதல் நூற்றாண்டிலேயே அந்த வசனத்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுத்த பவுல் என்ன செஞ்சாங்க? யாரும் பாராட்டவில்லை, அடித்தார்கள், உதைத்தார்கள், நல்ல அடிச்சு என்ன செய்யுங்க, வெளியே அடிச்சு காயப்பட்டாங்க. அவ்வளவு துன்புறுத்து. ஆனால் கூட அவர் பவுல் என்ன செய்யல? சோர்ந்து போகவில்லை, தொடர்ந்து வசனத்தை கற்றுக் கொடுத்து. இங்க பாருங்க, தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து பெரோயா பட்டணத்துக்கு வர்றாங்க. பெரோயா பட்டணத்துக்கு அதே செய்தி சொல்றாரு, இயேசுதான் மேசியா. அந்த மக்கள் வசனத்தை கேட்டு காரியங்கள் எப்படி இருக்க சொல்லி என்ன செய்தாங்க? வசனத்தை மனமகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமாங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தது? சாதாரண வார்த்தை இல்லமா, இது உயிருள்ள வார்த்தை, உயிர் கொடுக்கிற வார்த்தை, உள்ளத்தை மாற்றுகிற வார்த்தை. இன்னைக்கு வசனத்தை முக்கியத்துவம் கொடுத்த வசனம் ஆண்டோடைய வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தை கத்தம் கொடுத்தது மிகப்பெரிய பொக்கிஷம், வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தத்தை நம்பி என்ன செய்யணும்? நம்ம விசுவாசத்தோடு வசனத்தை வாசிச்சு உள்ளத்தை பதித்துக் கொண்டு அதை என்ன செய்ய? தியானம் செய்யுங்க. ஒரு வசனத்தை போட்டு வாசிங்க. நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீத புஸ்தகம் 1 சங்கீதம் வாசிங்க. 1-2 வாசிங்க. சங்கீதம் எடுத்துங்கம்மா. இதெல்லாம் நம்ம மண்பானம் செஞ்சதுதான். 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் நல்ல கவனி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கவனிச்சுங்க. இரவும் பகலும் எதில் தியானமா இருக்கணுங்க? அவனுடைய வசனத்தை தியானம். அதுதான் வசனம் கிடைக்காத நாள் கூட வந்துருவோமா ஐயா? பைபிள் கூட கிடைக்காத நாள் நமக்கு வந்துடும். நீங்க பார்க்கறதுனால சூழ்நிலை பார்க்கும் பொழுது சர்ச்சை மூடிட்டாங்க, சர்ச்சை தான் போக முடியல. ஒரு காலம் இந்த பைபிளே நமக்கு கிடைக்காத காலம் வந்துடும். அப்போ பைபிளை தேடுவோம் ஐயா, தேடுவோம், பைபிள் கிடைக்காது. அப்ப வசனத்தை நம்முடைய உள்ளத்துல மனசுல நம்ம என்ன
பதிய வச்சுக்கணும். அப்ப அந்த வசனம் உங்களோட கூட பேசும். தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்கய்யா. அவன் நீர்க்காலை ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். போதும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? வசனத்தை தியானிக்கிற மக்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனத்தை ஏற்றுக்கொள்ள மக்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனத்தை சொந்தப்படுத்திக் மக்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும். இன்னைக்கு வசனத்தை, அவனுடைய வசனத்தை நீங்க சொந்தப்படுத்திட்டீங்களா? நல்லா கவனிச்சுக்கணுமா? இது எதாவது கஷ்டமா? ஒரு அரை மணி நேரம், அது 1 மணி நேரம், ஒரு தினந்தோறும் இல்லைங்களா? சாப்பிட்றதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். காலை சாப்பாடு, மார்னிங் டிஃபன், மதியம் லஞ்ச், சாயங்காலம் சாப்பாடுக்கு சாப்பிட்றதுக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்கிறோம், டைம் எடுத்துக்கிறோம். நல்லது, நாங்கள் அதை வேண்டாம்னு சொல்லலை இல்லைங்களா? ஆனால் வேதத்தை வாசிப்பு நம்ம நேரத்தை எடுத்துக் கொள்கிறோமா? ஜெபிப்பதற்கு எடுத்துக் கொள்கிறோமா? எருசலேம் சபையார் ஜெபித்தார்கள், பெரிய சபையார் வசனத்தை விசுவாசித்தார்கள், வசனத்தை சொந்தப்படுத்திக் கொண்டார்கள். அதன் நிமித்தமாக எப்படிப்பட்ட மக்களை மாறினார்கள்? நற்குணசாலியான மக்களை மாறினார்கள். நற்குணசாலி, நல்ல குணங்களை உடைய மக்களாக மாறினார்கள். தெசலோனிக்க மக்களை காட்டிலும் பெரிய மக்கள் நல்ல குணங்களை என்ன செய்தார்கள்? குணங்களை உடைய மக்களாக மாறிவிட்டார்கள். காரணம் என்ன? வசனத்தை தங்களுடைய இருதயத்திலே சொந்தப்படுத்திக் கொண்டார்கள். ஆமாம், வசனம் ஒருவருடைய உள்ளத்தை மாற்றும். இந்த வசனம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் அந்த வசனத்துக்கு மனசு வச்சுக்கிறாங்களா அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒன்று ஜெபிக்கின்ற சபை, மற்றொன்று வசனத்தை கீழ்ப்படுகிற சபை. மூன்றாவது வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகியும் காற்பங்கு தேசாதிபதியுமாகிய ஏரோதனுடைய கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவிழப்பட்டினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார். என்ன சபைங்க? அந்தியோகியா திருச்சபை. அந்தியோகியா திருச்சபைக்கு என்ன ஒரு பெயர்? முதலாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றுக்கொண்ட சபை எதுங்க? அந்தியோகியா திருச்சபை தான். ஆமா, முதல் நூற்றாண்டை படிச்சு பாருங்க, இந்த பகுதி படிச்சு பாருங்க. முதல் நூற்றாண்டில் சேவா நிமித்தமாக துன்பத்தில் தொடர்ந்து வந்தது. சேவானை என்ன செய்தாங்க? கல்லெறிந்து கொண்டார்கள். இப்ப சேவான் என்ன ஜெபம் பண்றாரு? அந்த வசனத்தை வாசிங்கய்யா, அருமையான வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. அவனும் முழங்கால் படியிட்டு, அதுக்கு முந்தின வசனத்துக்கு வாசி, அப்பதான் தெரியும். முந்தின வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய செய்தி சொன்னார். அவர் வேற ஒன்றும் சொல்லல. இயேசுவே மேசியன் சொன்னாரு, வேற ஒன்றும் சொல்லல. இயேசு நம்புகன்னு சொன்னாரு, வேற ஒன்றும் சொல்லல. கிடைச்ச பரிசு என்ன? கல்லெறிந்து கொள்றாங்க. பாருங்க, யாரு? சமயவாதிகள், யூதர்கள். அப்போ அந்த ஸ்தேவான் அவளை திட்டல, இயேசுல இல்லைங்களா, சபிக்கல, மாறாக முழங்கால் படியிட்டு என்ன சொல்றாரு? வாசிங்க. இப்போ அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். பாருங்க, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேரும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்து தன் உயிரை விட்டவர் தான் யாருங்க? ஸ்தேவான். அவருடைய மரணத்துக்கு பிறகு அநேக துன்பத்தில் இருந்தது. அநேக மக்கள் விசுவாசம் சிறைப்பட்டு போனார்கள். அப்படி சிறைப்பட்டு போன மக்கள் தான் ஒரு கூட்ட மக்கள் அந்தியோகியாவுக்கு சேர்ந்தார்கள். அங்கு இயேசுவுக்கு வாழ்ந்து காட்டினார்கள். அங்க இருக்க மக்கள் பார்த்துட்டு இவங்க கிறிஸ்தவங்க, யார் யாருங்க இவங்க கிறிஸ்தவன் சொல்லி முதல் பெயர் யார் கிடைச்சது? அந்தியோகியா திருச்சபை மக்களுக்கு கிடைத்தது. காரணம் என்ன? இயேசுவை போல வாழ்ந்து காட்டினார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் யாரை போல வாழ்ந்து காட்டுகிறோம்?
நல்லா கவனிச்சுங்க. இயேசுவை போல வாழ்ந்து காட்டுகிறோமா? இயேசுவில் காணப்பட்ட அந்த அன்பு, பாசம், நேசம், தியாகம் அவைகளை நம்முடைய வாழ்விலை வெளிப்படுத்துகிறோமா? ஆவியின் கனிகளை நாம் கொடுக்கின்றோமா? அந்தியோகிய திருச்சபை என்ன திருச்சபை? கிறிஸ்தவர்களின் பெயர் இருந்தது. அது மட்டுமல்ல, அங்கிருந்து அவங்களுக்கு ஒரு ஆவியானவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பஞ்சம் வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுது. ஆகினால் என்ன செய்யுங்க? எருசலேமில் ஊழியர் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அகபத்திற்கு சொல்றாரு. உடனே அவங்க என்ன செய்யறாங்க? சரி சொல்லிட்டார், நம்ம ஜாக்கிரதை இருந்துக்கலாம். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? எல்லாரும் கொரோனா 2-3 மாசம் சம்பளம் கிடைக்காது, வேலை இல்லை, யாரும் கொண்டு கொடுக்காத, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்க, உன்னுடைய பொருளை நீயே வச்சுக்க அப்படின்னு நீங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? கொரோனா வந்துருச்சு, வேலை இல்லை, சாப்பாடு கிடையாது, சம்பளம் இல்லை, இருக்கிற பணத்தை யாருக்கு அடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காது. நிறைய பணம் இருக்குது, 3 மாசத்துக்கு இருக்குது, 6 மாசத்துக்கு இருக்குது, 1 வருஷத்துக்கு இருக்குது, ஒருத்தருக்கு 1 பைசா கொடுக்காது சொல்லி என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யறோம்? நமக்குள்ளே வச்சுக்கிறோம். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? ஆக சொல்றான், பஞ்சம் வருதையா, என்ன செய்யறாங்க? எல்லாரும் தங்களுடைய பொருட்களை மக்கள் கொடுத்து அந்த பணத்தை இந்த பர்னபாகையிலையும் பவுலையும் கொடுத்து, ஐயா நீங்க போய் எருசலேம் கொண்டு கொடுங்க, எங்களுடைய தொகையை கூட எருசலேம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி இந்த பர்னபாவை பவுலை என்ன செய்றாங்க? அனுப்புகிறார்கள். அந்தியோகிய சபை உதவி செய்கின்ற சபை. இன்னைக்கு நானும் நீங்களும் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம்? நல்லா ஜானிச்சு. கடவுள் கொடுத்த சக்தியின் மத்தியிலே, ஆசத்தின் மத்தியிலே நான் ஐயா என்ன செஞ்சிருக்கிறேன் மற்றவர்கள் சொல்லாடி பரவாயில்ல, கடவுளுக்கு தெரியுதா? நம்முடைய சக்திக்கு ஏற்ப மற்றவர்கள் நாம் உதவி செய்கிறோமா? இக்கட்டான காலகட்டத்தில், நெருக்கடி காலகட்டத்தில், தேவையில் மக்கள் மத்தியில் தேவையில் இருக்கிற மக்களுக்காக உதவி செய்கிறோமா? அந்தியோகிய திருச்சபை உதவி செய்கிற திருச்சபை. அது மட்டுமல்ல, ஊழியர்களை உலகத்திற்குள் அனுப்பிய திருச்சபை. 5 பேர் ஊழியர் இருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. ஆவியானவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய? பவுலையும் பரமாய் பிரிச்சு வெளியே அனுப்பிடு, அவங்க என்ன வேணும் அவங்க கொடுத்து அனுப்பி, அவங்க போய் ஊழியம் செய்யட்டும். அப்படி அந்தியோகிய திருச்சபை பவுலையும் பரமாய் அனுப்பி நிமித்தமாகத்தாங்க அன்று இருந்த ஆசிய கண்டமும் அன்று இருந்த ஐரோப்பக்கண முழுமையும் கிறிஸ்துவுக்குள் வந்தது. காரணம் யாருங்க? இந்த அந்தியோகிய திருச்சபை தான். சிஎஸ்சி கிறிஸ்துவ ஆலயம், மதுவராய் போதக சேகரம், கோவை திருமண்டலம். கடவுள் நம்மை ஆண்டு ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டமாக என்னையும் உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறார், இந்த பகுதியில் வச்சிருக்கிறார். எதுக்கு? ஜெபிப்பதற்காக, அநேக மக்களுக்காக ஜெபிப்பதற்காக இங்கே வச்சிருக்கிறார். எதற்காக? அவனுடைய சத்திய வசனத்தை என்ன செய்யணும்? மற்ற மக்கள் சொல்வதற்காக வச்சிருக்கிறாரு. எதுக்கு? பிறருக்கு உதவி செய்யவும், அநேக மக்கள் இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு ஊழியர் அனுப்பவும் நம்ம வச்சிருக்கிறார் இல்லைங்களா? ஆகினால எருசலேம் திருச்சபை, பெரோயா திருச்சபை, அந்தியோகிய திருச்சபை காணப்பட்ட நல்ல பண்புகளை இல்லைங்களா, மத்துவராயபுரம் சிஎஸ்ஐ கிறிஸ்துவ ஆலய திருச்சபையாக நாம் சொந்தப்படுத்திக் கொண்டு நாம் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஒரு பாடல் அமர்ந்த விடமாக நாம் பாடுவோம். நம்முடைய பாட்டு 187 பாடல், கர்த்தரினால் ஜீவிப்போம். 182